வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கங்காருவெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான ஒரு கிரீச்சர்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அது கிரீச்சர்ன்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு பிரெக்னன்சி பீரியட் வருதுன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட அந்த மாதத்துக்குள்ள அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும். அதான் தாயுடைய வேலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கங்காரு மட்டும் என்ன பண்ணும், தனக்கு தேவையான உணவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தையும் ஹெல்தியா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான உணவு கிடைக்கிற வரைக்கும் அந்த பிரெக்னன்சி பீரியட அப்படியே பாஸ் பண்ணி கங்காருவால மட்டும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே கேட்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. இத தாண்டி அந்த குழந்தை எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத, இப்ப நாமளே ஒரு வேள பார்க்கணும்னு நெனச்சா கூட, அதோடைய பைய ஓப்பன் பண்ணி அந்த குழந்தை வளர்றத கூட பார்க்க முடியும். கங்காரு கிட்ட மட்டும். இப்படி ஒரு வித்தியாசமான விஷயம் கங்காருக்கு மட்டுமே நடக்குது. அதனால தான் கங்காரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ கங்காருவோடைய அந்த பாசிங் பீரியட் அப்படின்றது நிஜமாவே இப்ப வரைக்கும் சயின்டிஸ்ட்க்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயமே புரியாம தான் இருக்கு. ஏன்னா, ஒரு பீரியட் வரைக்குமே அந்த குழந்தை வளரணும். இல்லன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுரும். ஆனா, அப்படி ஒரு வேள ஃபுட்ட பாஸ் பண்ணாலும் கங்காருக்கு பொறக்கக்கூடிய அந்த குட்டி கரெக்ட் அண்ட் ஹெல்தி வெயிட்டோட பொறக்குது அப்படின்றது ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமா தான் பார்க்கப்படுது. எல்லாரும் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா? அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேள ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் அதுவே டேக் ஓவர் பண்ணிக்கிச்சுன்னா, மனிதர்களுக்கெல்லாம் வேலையே இல்லாம போயிடும். அப்படி வேலை இல்லாத மனிதர்கள்லாம் என்னதான் பண்ணுவாங்க? அவங்களுடைய தேவைக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு கேட்டா, அப்பதான் கவர்ன்மெண்ட் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல என்ன ஆகும்னா, யாரெல்லாம் வேலைக்கு போகலையோ, அவங்க எல்லாருக்குமே பணம் குடுக்கணும் அப்படின்றது கவர்ன்மென்ட்டோட ஸ்கீம். ஆனா, இப்ப அப்படி நடக்கல. ஆனா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள்க்கு வேலையே இல்லன்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டா அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக கவர்ன்மென்ட் பணத்த குடுத்தாகணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்களாம். ஸோ, அதனால கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,000 கணக்கு வச்சுக்கோங்க. தலாக்கு ரூ. 10,000 அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ரூ. 10,000 அப்படின்ற மாரி வரும். ஆனா, அந்த பீரியட்ல தேவையில்லாத ஆடம்பர விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. நெறைய விலைவாசிகள்லாம் குறைவு ஆரம்பிக்கும். ஆனா, அதுக்கப்புறமா மறுபடியும் பீக் எடுக்கும். நம்ம எப்படி இந்த கல்கி 28 1980ல வறுமைக்கு பின்னாடி எல்லாரும் ஓடுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு பீக் எடுக்கிறதுக்கு அது ஒரு ஸ்பான் ஆஃப் பீரியட் இருக்கு. ஆனா, அதுக்கு முன்னாடி பொறந்தோம், வாழ்ந்தோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரியான ஒரு டைம் லைனும் வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா பிரெடிக்ட் பண்ண ஒரு விஷயங்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு போறோமே, அப்ப ஹியூமனுடைய இன்டெலிஜென்ஸ் எங்க அப்படின்னு கேட்டா, எப்போ லைப்ரரி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதோ, அப்பவே நம்மளுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு. எல்லாருமே மொபைல் அடிக்ஷனுக்குள்ள போயிட்டோம். ஈவன் நம்ம சொல்லலாம், "மொபைல்லயே நான் பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிறேனேப்பா" அப்படின்னு சொன்னாலும், என்ன நீங்க பார்த்தாலுமே, அந்த புத்தகம் உங்களுக்கு குடுக்கிறத மொபைல் ஒருபோதும் குடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைமைக்கு இப்ப நம்ம தள்ளப்பட்டோம். நம்மளுடைய பிரெயின், மனசு எல்லாமே பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்ம மொபைல பார்க்கும்போது. ஆனா, அதன் மூலியமா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சைனால ஒரு முட்டைய கண்டுபிடிச்சிருக்காங்க. "என்னப்பா இவ்ளோ பெருசா இருக்கு?" அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வந்து ஒரு டைனோசர் முட்டையாம். ஆனா, அத உடைக்கிறதுக்காகலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அன்பிரேக்கபிள் முட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணதும், அது ஒரு சில டெக்னிக் இருக்கு. இல்லன்னா அந்த முட்டை டோட்டலா டேமேஜ் ஆயிடும். அதனால அப்படி பண்ணாம இருக்கிறதுக்காக, சேஃபா அந்த முட்டைய உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது முடியவே கிடையாது. ஸோ அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. சரி, இது எப்படியும் ஹேட்ச் ஆகாது, உயிர் இல்ல. இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஏதோ ஒண்ணு நடக்குதான்றத பார்ப்போன்றதுக்காக அத பத்திரமா பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸ்பேஸ்க்குலாம் போனா, அங்க என்ன ஸ்மெல் வரும் அப்படின்ற மாரி இருக்கும்ல. ஆனா, ஸ்பேஸ்லயும் ஸ்மெல் எல்லாம் வருதாம். என்னன்னா, அங்கிருந்து வந்த வீரர்கள்லாம் நம்ம எர்த்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சொன்னாங்க, சுட்ட கறி என்னவோ ஸ்மெல் வரும். அந்த மாரி ஒரு ஸ்மெல்லு தான் அங்க வருது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களாம். அப்போ நமக்கு இதுலருந்தே புரிய வருது, அங்க யாரோ உட்கார்ந்து சமைச்சுட்டு இருந்திருப்பாங்க. வாழைப்பழம் இருக்கு இல்லையா? அத பெர்ரின்னு சொல்றாங்க. ஒரு டைப் ஆஃப் பெர்ரி அப்படின்னு. ஆனா ஸ்ட்ராபெர்ரி இருக்குல்ல, அது பெர்ரி கிடையாது. என்னடா இது அப்படின்னு கேட்டா, ஸ்ட்ராபெர்ரியுடைய சீட்ஸ் எல்லாம் வெளிய இருக்கும். அதே பனானாவுடைய சீட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். அப்ப கணக்குப்படி பார்த்தா எது பெர்ரி? இந்த விஷயங்கள்லாம் சயின்டிஸ்ட் சொன்னாலும் நம்ம யாரும் நம்புற நிலைமையில இல்ல. அத கேட்டு ஏத்துக்கிற நிலைமையிலும் இல்ல. நமக்கு பெர்ரினா அது ஸ்ட்ராபெர்ரி தான். பழம்னா அது வாழைப்பழம் தான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேங்க. அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.